அத்தியாயம் 1 இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் அத்தியாயம் 2 தொடங்கலாம். அத்தியாயம் 2 மனோபூதங்களின் உற்பத்தி. மேற்சொன்ன 5 கோச விவரணத்திற்கு ஒட்டினாற்போல் சாங்கியம் முதலான சாஸ்திரங்களில் தத்துவங்களின் உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பரமபுருஷனுடைய இச்சா மாத்திரத்தினால் முதலில் ஒரு ஸ்பந்தம், அதாவது அசைவு ஏற்பட்டு நான், இது, நானும், இதுவும் என்ற ஒரு உணர்ச்சி முக்கோண வடிவமாக ஏற்படுகிறது. அதனின்றும் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களும் சத்வ ரஜஸ் தமோ குணங்களும் அதனின்று புத்தி, மனஸ், அகங்காரம், சித்தம் என்ற அந்தக்கரண வருத்திகளும் இந்திரியங்களும் பூதங்களும் ஜனிக்கின்றன. பூதங்கள் பஞ்சீகரணமாய் பிரிவடைந்து மறுபடியும் புணர்ந்து பிரம்மாண்டம் முதல் எறும்பு வரைக்கும் உள்ள ஜீவராசிகளை விளைவிக்கின்றன. முதலில் சிருஷ்டி சக்தியான முக்கோணம் தோன்றும் முன் மகா குண்டலினியானவள் சர்ப்பரூபமாக சாக்ஷாத் சிவனை சுற்றி கொண்டிருக்கிறாள். சிருஷ்டி காரியங்களை முடித்துக்கொண்டு அந்த மகா சக்தியே மூலாதாரத்தில் தோன்றும் ஸ்வயம்பூ லிங்கத்தை சுற்றி கொண்டு சயனம் செய்கிறாள். யோக சாதனத்தின் விதானமாவது அப்படி தூங்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி முறையே பூதம், அந்தக்கரணம் இவைகளை தாண்டிக்கொண்டு அவளுடைய ஆதியான மகா குண்டலினி என்ற பிரம்மானந்த ஸ்திதியில் சேர்ப்பிப்பதுதான். 2. சர் ஜான் உட்ராப் என்ற நிபுணர் அக்ஷரமாலை என்ற தமது கிரந்தத்தில் சுருக்கமாய் எடுத்து சொல்கிறார். பரபிரம்மத்தினிடத்தில் உண்மணி சமணி சக்திகள் தோன்றின. இவைகள் சிவதத்துவம், பிற்பாடு வித்யா தத்துவம், நாதபிந்து, சத்வித்யா தத்துவங்கள், சப்த பிரம்மம், முறையே மந்திர மகேஸ்வர், யோக ரகசிய நிதி வரர், மந்திரேஸ்வரர், மந்திரங்கள் என்ற ஆவிர்பாவத்தினால் ஜனித்தவைகள். அதற்கு பின் புத்தியில் ஆரம்பித்து பிருத்வி மட்டுமடங்கிய ஆத்ம தத்துவம் உண்டாயிற்று. 3. இந்த விஷயத்தில் உபனிஷத் சுருக்கமாவது பரபிரம்மத்தினுடைய இச்சா சக்தி உன்மேஷம் என்ற ஒரு அசைவை உண்டாக்குகிறது. அதிலிருந்து அவ்யக்தம் என்ற மூல அவித்யை ஜனிக்கிறது. அதிலிருந்து முறையே மகத் தத்துவம், அதாவது புத்தி சமஷ்டி, அகங்காரம், 5 சூக்ஷ்ம பூதங்கள், பஞ்சீகரணமான ஸ்தூல சிருஷ்டிகள் எல்லாம் உண்டாயின. 4. சப்த பிரம்மம் பரபிரம்மத்தில் ஏகோபித்து சிருஷ்டிக்கிரியை பண்ணுகிறது என்ற சித்தாந்தம் கிறிஸ்து முதலான மதங்களிலும் உள்ளதே. வாக்கும் அர்த்தமும் ஒன்றுக்கொன்று இணைபட்டு தோன்றுகிறதே அநேக மதங்களில் வழங்கி வரும் மந்திரங்களுக்கு சித்தி கொடுக்கும் சக்தியை அளிப்பதாக கருதப்படுகிறது. பின்வரும் ஜாப்தாக்களில் விதவிதமான சித்தாந்தங்களுக்கு ஒத்து தத்துவங்களின் பெயரும் அவைகளுடைய உற்பத்தி கிரமமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்புத்தகத்தின் முக்கிய லட்சியம் யோக சாதனமானதால் இந்த பற்பல தத்துவ சித்தாந்தங்களில் எது ஒப்புக்கொள்ளத்தக்கது, எது விடத்தக்கது என்ற சாஸ்திர விசாரணை இங்கு செய்வது அனாவசியம். மனதிற்கேற்றபடி ஒருவாறாக தத்துவ அனுசந்தானம் ஏற்படுத்திக் கொண்டு யோக சாதனங்கள் செய்யலாம். இதே கொள்கையை ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் தத்துவ சங்கைகளை பலவிதமாக குறிப்பிட்டு அவைகளுள் ஒன்றுதான் சரி என்று சித்தாந்தம் செய்ய வேண்டியதில்லை என்று அனுகிரகித்திருக்கிறார். பஞ்சீகரணம் என்பது 5 பூதங்களின் கலவையாகும். ஒவ்வொரு பூதமும் தனியாக இல்லை, அது மற்ற பூதங்களுடன் கலந்து உருவாகிறது. ஒவ்வொரு பூதத்திலும் அதன் சொந்த பங்கு அரை அளவு இருக்கும். மீதமுள்ள அரை பகுதி மற்ற 4 பூதங்களிலிருந்து தலா 8இல் ஒரு பங்கு சேர்ந்து உருவாகும். ஆகாசத்தில் அரை ஆகாசம் இருக்கும். அதில் 8இல் ஒரு பங்கு காற்று, 8இல் ஒரு பங்கு அகம், 8இல் ஒரு பங்கு நீர், 8இல் ஒரு பங்கு பூமி சேர்ந்திருக்கும். அதேபோல் காற்றில் அரை காற்று இருக்கும். அதில் 8இல் ஒரு பங்கு ஆகாசம், 8இல் ஒரு பங்கு அகம், 8இல் ஒரு பங்கு நீர், 8இல் ஒரு பங்கு பூமி கலந்திருக்கும். அகம் அல்லது அக்கினியில் அரை அகம் இருக்கும். அதில் 8இல் ஒரு பங்கு ஆகாசம், 8இல் ஒரு பங்கு காற்று, 8இல் ஒரு பங்கு நீர், 8இல் ஒரு பங்கு பூமி சேர்ந்திருக்கும். நீரில் அரை நீர் இருக்கும். அதில் 8இல் ஒரு பங்கு ஆகாசம், 8இல் ஒரு பங்கு காற்று, 8இல் ஒரு பங்கு அகம், 8இல் ஒரு பங்கு பூமி சேர்ந்திருக்கும். பூமியில் அரை பூமி இருக்கும்.
அதில் 8 ஆகாசம், 8 காற்று, 8 அகம், 8 நீர் சேர்ந்திருக்கும். இதனால் உலகிலுள்ள அனைத்தும் ஒரே ஒரு பூதத்தால் மட்டுமல்லாமல் அனைத்து பூதங்களின் கலவையால் உருவாகியுள்ளது என்பதை பஞ்சீகரணம் விளக்குகிறது. அறிக்கை: ஆகாசம் முதலான 5 பூதங்களும் ஒவ்வொன்றும் ஒரு அறையும் 4 அரைக்கால் பாகங்களாகவும் பிரிப்பட்டுள்ளன. அரை பாகங்கள் கட்டங்களில் குறிக்கப்பட்டுள்ளன. அவ்விதம் குறிக்கப்பட்ட வரியில் அதே பூதத்தின் 4 அரைக்கால்களை மிஞ்சின 4 கட்டங்களிலும் அன்வயித்துக் கொள்ளலாம். உதாரணம்: முதல் வரிசையில் மனது, புத்தி கட்டங்களில் அரைக்கால் ஆகாச அம்சம் கொள்க. ஜாப்தா 2 சார்ந்த திவ்யம் உபயோகத்திலிருந்து எழுவது சகுண சிவம் ஆகும். அது 4 நிலைகளில் விளக்கப்படுகிறது. குணலம்பதமான பரம சைத்தன்யம், சத்தியமான குணரூபகம், சக்தியின் வேறுபாடற்ற ஸ்பஷ்ட அனுபவம், வேறுபாடற்ற சற்று ஸ்தலமாக இருக்கும் இரகசிய நிலை, விஷயங்களில் குண்டலினி சக்தி. இதன் பிறகு அது 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. பிந்து: வேறுபட்ட சைத்தன்ய சக்தி இல்லை. ருத்ரா இச்சா சக்தி அக்னி அல்லாது தமோகுணம். பீஜம்: வேறுபட்ட சைத்தன்ய சக்தி இல்லை. சக்தி அல்லாது சிருஷ்டியின் பீஜம். விஷ்ணு ஞான சக்தி சூரியன் அல்லாது சத்வகுணம். நாதம்: பிந்துவும் பீஜமும் கூடிய சித்தவசதி. பிரம்மா கிரியா சக்தி சந்திரன் அல்லாது ரஜோகுணம். ஜாப்தா 3 தை உபயோகம்: பரைந்து அல்லது சப்த பிரம்மம் என்பது அகண்ட சச்சிதானந்த சித்தத்தின் வெளிப்பாடு ஆகும். அது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. மகத்: அகண்ட சச்சிதானந்த சித்தம். அகங்காரம்: ஷவிஷ்டி அகங்காரம். அகங்காரம் 3 வகைகளை கொண்டது. அகங்காரம் 3 குணங்களின் அடிப்படையில் பிரிகிறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரம் 5 ஞானேந்திரியங்கள். இதிலிருந்து உருவாகும் கண் காணுதல், காது கேட்குதல், மூக்கு மூச்சு அல்லது வாசனை உணர்வு, நாக்கு ருசி, தோல் தொட்டு உணர்வு. இதுவே 5 ஞானேந்திரியங்கள். ராஜச அகங்காரம் 5 கர்மேந்திரியங்கள். இதிலிருந்து உருவாகும் வாக்கு பேசுதல், கை செயல், கால் நடத்தல், பாயு விடுதல், உபஸ்தம் பெருக்கல். இதுவே 5 கர்மேந்திரியங்கள். தாமச அகங்காரம் 5 தன்மாத்திரைகள். இதிலிருந்து உருவாகும் சப்தம் ஒலி, ஸ்பர்ஷம் தொட்டு உணர்வு, ரூபம் காட்சி, ரசம் ருசி, கந்தம் வாசனை. இதுவே 5 தன்மாத்திரைகள். 8 ஜாப்தா 4 மூல பிரகிருதி. சத்வ ரஜ தமோ குணங்களுடைய சாமரஸ்யம். அதிலிருந்து சாட்சி சைத்தன்யம். பிறகு அவ்யக்தம். சத்வமும் அவ்யக்தமும் சடியில் ஈஸ்வர சைத்தன்யம் உண்டாகின்றது. இதில் சகல பிரம்மாண்டமும் சுருக்கப்பட்ட ரூபத்தில் இருக்கின்றது. ஈஸ்வர ரஜோபாகம் ஆவரண சக்தியுடன் கூடிய மகத் தத்துவம். மகத்தும் விக்ஷேப சக்தியும் கூடிய ஹிரண்ய கர்ப்ப சைத்தன்யம். அச்சைத்தன்யத்தின் தமோபாகமும் அகங்காரம் என்று கூறப்பட்ட ஸ்தூல சக்தியும் சேர்ந்து விராட் சைத்தன்யம், அதாவது வெளிப்படையாக தெரியும் அகண்ட பிரம்மாண்டத்தின் அதிஷ்டான தேவதையாக ஆவிர்பவிக்கின்றார். அதிலிருந்து குணம் சம்பந்தமான சூக்ஷ்ம பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று ஜனித்தது. பிறகு பஞ்சீகரணத்தினால் சகல வியஷ்டி சமஷ்டி ஸ்தூல சிருஷ்டிகள் உண்டாயின. இவ்வாறு ஜனித்த ஒவ்வொரு ஸ்தூல வியக்திக்குள்ளும் கபால ரந்திரத்தின் வழியாக பரமாத்மா பிரவேசித்தார். 9 ஜாப்தா 5 பெசன்ட் பிராட்டியார் எடுத்துச் சொன்ன தியோசபிக்கல் கொள்கை. முதல் ஆதி, அதினின்று அனுபாதகம், அதினின்று முறையே ஆத்மா, ஆகா, சப்தம், புத்தி, வாயு, மனது, அக்னி, காமம், ஸ்தூலம், பிருத்திவி. 10 ஜாப்தா 6 இரண்டாவது பாராவில் ஆர்த்தர் அவலான் கூறிய சிருஷ்டி கிரமத்தை பின்வருமாறு நூலில் அவரே விவரித்திருக்கின்றார். பரசம்வித்திலிருந்து சுத்த தத்துவங்களாகிய சிவ தத்துவமும் அவர் பத்தினி சக்தி தத்துவமும் உண்டானார்கள். இவர்களுக்கு பொதுவாக சிவ தத்துவம் என்று பெயர். இத்தம்பதியினிடமிருந்து அகமிதம் என்கிற முதல் சுத்த அனுசந்தானம் ஏற்பட்டு அதிலிருந்து மந்திர மகேஸ்வரனும் அவர் பத்தினி பிந்து சக்தியும் உண்டானார்கள். அவர்களிடமிருந்து மந்திரங்களும் அவர்கள் சக்திகளான சத்வித்யா தத்துவமும் தோன்றின. இத்தருணத்தில் மாயை, கஞ்சுகம் என்று சொல்லப்படுகின்ற இடம், காலம், ஜீவன், அளவை முதலான பிராந்தி திரை மூடிக்கொண்டு சுத்த அசுத்த தன்மையுள்ள வித்யா தத்துவங்களை உண்டாக்கின. வித்யா தத்துவத்திலிருந்து அசுத்த தன்மையான புத்தியிலிருந்து பிருத்திவி மட்டும் அடங்கிய ஆத்ம தத்துவங்கள் ஜனித்தன. நன்றி.
இந்த அறிவு பயணம் தொடர்ந்து செல்கிறது. அத்தியாயம் 3 விரைவில் வெளியாகிறது.